வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம நல்ல டேஸ்டியான தந்தூரி சிக்கன் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டே இதில் மசாலா கோட்டிங் நம்ம எப்படி கொடுக்குறோம், இதை நம்ம எப்படி கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறோன்றதுல தான் இருக்குது. அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மசாலா கோட்டிங் ப்ரிப்ரேஷனுக்கு நான் ஒரு 200 ml தயிர் ஊற்றிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ சிக்கனுக்கு பண்ணுற ப்ரிப்ரேஷன். ஒரு லெமன் எடுத்துகிட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணி அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தயிரோடு நம்ம நல்லா புழிஞ்சு விட்டுக்க போகிறோம். இப்போது இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். இதுக்கு ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, அப்புறம் ஒரு ஹாஃப் சைஸ் இஞ்சி எடுத்து நல்லா கட் பண்ணி அதை நல்லா மைய அரைச்சி அதை 2 ஸ்பூன் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நம்ம மசாலாலாம் அடுத்து ஆட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறோம். இது நீங்கள் வேணும்னா வீட்டில் ஹோம்மேடாகவே இந்த மசாலாஸ்லாம் நீங்கள் அரைச்சி கூட ஆட் பண்ணுங்கள். அதோட ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் இதோட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அது யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அது இருந்தால் அதே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போது இதோட கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். நீங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது நீங்கள் இப்போ எவ்வளோ கறி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா கோட்டிங் நல்லா பண்ணணும். அதுக்காக இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கலருக்காக நான் ஃபுட் கலர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது போட்டால் நல்லா அந்த கலர் நல்லா கொஞ்சம் ரெட்டிஷாக வரும். அதுக்காக இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அந்த மசாலாவோட. இப்போ இது பாருங்கள், நல்லா நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் வந்துடுச்சு. இப்போ அந்த எடுத்து வச்ச ஒரு 3/4 கிலோ கறி, இது நல்லா ஒரு தந்தூரி சிக்கனுக்குன்னே சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம் பெரிய பெரிய பீஸாக. நீங்களும் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரியே பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த மசாலா கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா அந்த கறியை நல்லா கீரலாக நம்ம அதில் போட்டுக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற மசாலா உள்ளே நல்லா இறங்கும். நீங்கள் இதை கடையிலே கேட்டிங்கன்னா கூட அவங்களே நல்லா கட் பண்ணி அந்த கொடுத்துருவாங்க. நான் இதை உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக அப்படியே வாங்கிட்டு நான் கீரல் போடுறேன். நல்லா ஒரு வேளை நீங்கள் கீரல் போடாமல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஆழமாக கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மசாலா நல்லா இறங்கும். இப்போ இது எல்லாத்தையுமே கீரல் போட்டாச்சு. நல்லா மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த மசாலாவை இதில் போட போகிறோம். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்கும். அதை நம்ம இதில் போடுறோம். இது நீங்கள் போடும்போது நல்லா கையை வச்சே ஃபுல்லாக அந்த நம்ம கீரை இருக்கோம் இல்லையா, அந்த கீரல் உள்ளெல்லாம் நல்லா மசாலா உள்ளே போகிற மாதிரி நல்லா தடவி விடுங்க. ஏன்னா அந்த மசாலா அது ஃபுல்லாக ஒட்டினா தான் நம்ம பெரிய பெரிய கறின்றதுனால நம்ம பிச்சு சாப்பிடும்போது அது உள்ளே இருக்கிற அந்த உள்ள மசாலா இறங்கியிருந்தால் தான் நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ லெமன்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த புளிப்பு தன்மைலாம் நல்லா உள்ளே இறங்குனா தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அந்த கீரலெல்லாம் நல்லா மசாலா ஃபுல்லாக கோட் பண்ணி இந்த மாதிரி எல்லா கறிகளையுமே நான் கோட் பண்ணி எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா மசாலா இருந்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நமக்கு எக்ஸ்ட்ரா மசாலா இருந்தால் நம்ம அதை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு கூட அது மேலே இன்னொரு கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். அதனால் இதில் நல்லா கோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக கோட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கும். அதனால இது மேரினேட் பண்ணுற டைம் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் முடிஞ்சால் நல்லா காலையிலே ஃபுல்லாக இந்த மசாலா கோட்டிங் பண்ணி வச்சுடுங்க. அப்போனா தான் லஞ்சுக்கு இதை ரெடி பண்ண முடியும். இப்போ நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அது வச்சுருக்கேன் மேரினேட் பண்ணி.
இப்போ அதை எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் வந்து கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நீங்கள் வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அதோட ஃப்ளேவரும் சேர்த்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வந்து இதை போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து அந்த கோட் பண்ண மசாலா கோட் பண்ணதை வந்து நான் வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்து இப்போ அதில் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் மூடி போட்டு வந்து குக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மசாலா வந்து கீழே அந்த கல்லுலலாம் ஒட்டிடுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் வந்து அப்பப்போ அதை வந்து அசைச்சிட்டே இருக்கணும். அதனால நம்ம இதை வந்து மூடி போட்டு குக் பண்ண முடியாது. இப்போ இதை வந்து லைட்டாக நீங்கள் வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருங்க அப்பப்போ. அப்போ தான் அந்த மசாலா வந்து நமக்கு கீழே அந்த கல்லில் வந்து ஒட்டாமல் இருக்கும். அதனால் நான் வந்து அதை லைட்டாக ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி எண்ணெயும் வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க. நமக்கு வந்து அந்த இது சைட்லலாம் வந்துட்டு அது ஃப்ரை ஆகிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். ஏன்னா ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப உள்ளெல்லாம் வந்து எண்ணெய் வந்து இஞ்சிடும். அதனால் வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க. நம்ம வேணும்னா வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆக ஆக நம்ம வேணும்னா வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கல்லுன்றதுனால நல்லா குழியில் அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக செட்டில் ஆகிருக்கு. அதனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் பேன்லலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து நான்ஸ்டிக் பேன்லலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா சென்ட்ரலாக வந்து அந்த ஆயில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு வந்து இதில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேலெலாம் வந்தீங்கன்னா ஒரு பிளாக் லேயர்லாம் வந்து வந்துடும். அதனால் அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ சைடில் எல்லா சைட்லேயுமே நம்ம வந்து ஃப்ரை ஆகுதான்னு பார்த்து அதை திருப்பி வந்து விட்டுக்கணும். இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து உள்ளே அந்த மசாலாவும் சேர்ந்து வந்து நமக்கு வந்து சேரும் அந்த கறியோட. அதனால் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து ஒவ்வொரு கறிக்கும் கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்து ஃப்ரை பண்ணி வந்து நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமுமே அந்த கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறது வந்து ரொம்ப நல்லா தெரியும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பீஸ் நீங்கள் இது பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க மசாலா எப்படியுமே அதில் கொஞ்சமாக வந்து அந்த கல்லில் ஒட்டியிருக்கும். அதை வந்து லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது போடுங்க. இல்லாட்டினா அடுத்த கறி வந்து போடும்போது இதோட இந்த கருப்பு கலர் இதெல்லாம் வந்து அதில் வந்து ஒட்டிடும். அப்போ அதில் அந்த மசாலா இருக்கிறது வந்து அந்த சைட்லலாம் வேக வைக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அதில் வந்து கீழே ஏதாவது செட்டிலாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஓரமாக வந்து எடுத்து அதை வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் முன்னாடியே எண்ணெய் வந்து நல்லா இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போது வந்து இன்னும் கொஞ்சமாக லைட்டாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயும் நம்ம திருப்பியும் வந்து இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இந்த ஆயிலில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து அடுத்த பீஸ் வந்து போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பீஸையுமே கொஞ்சம் பொறுமையாக வந்து வச்சு வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கலர் பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அதோட கலர் உள்ளே வந்து வேகிறது எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மசாலா பாருங்கள் எவ்வளோ நல்லா கோட் ஆகிருக்கிறது வந்து எப்படி கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு சூப்பராக தெரியுதுன்னு. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு லஞ்சுக்கு பிரியாணி அதெல்லாம் செய்யும் போது நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்டார்டராக வந்து சேர்த்து செஞ்சு கொடுத்தா நமக்கு வந்து ஹோட்டலுக்கே போக வேண்டாம். வீட்லேயே வந்துட்டு நம்ம இது எல்லாமே செஞ்சு வந்து நல்ல ஒரு சண்டே லஞ்சை வந்து நம்ம நல்லா சாப்பிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரை பேப்பரில் வந்து போட்டு எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற ஆயிலும் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். நல்லா ட்ரை ஆகி அந்த இது வந்து ஷைனிங் வந்து அந்த மேலே ஷைனிங் வந்து நமக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், அது எல்லாத்தையுமே குக் பண்ணி நான் எடுத்திருக்கேன்.
எப்படி மசாலா வந்து செம்மையாக தெரியுதுன்னு. இதை வந்து ஒரு மைனஸ் இல்லை சாஸ்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.